உங்ககிட்ட யாராச்சும் பில்கேட்ஸ் சொல்லி கேட்டால் யோசிப்பீங்க, பில்கேட்ஸ்னா யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. இதுவே தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னீங்கன்னா எந்த தாமஸ் ஆல்வா எடிசன் தெரியலன்னு யோசிப்பீங்க. இதுவே வீரப்பன் சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, வீரப்பன் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. வீரப்பன்கிறவர் எப்படி இருப்பாரு, ராணுவ ட்ரெஸ் போட்டிருப்பாரு, மீசை பெருசா விட்டுருப்பாரு, கையில ஒரு துப்பாக்கி வச்சிருப்பாரு, நீட்டமான துப்பாக்கி, வனத்துல இருப்பாரு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு 2025 அவர் செத்து 21 வருஷம் ஆகுது. இன்னைக்கு மட்டும் கிடையாது, இன்னும் 20 வருஷம், இன்னும் 50 வருஷம், இன்னும் 70 வருஷம் ஆனாலும் சரி, வீரப்பன்னு சொன்னா அது ஒருத்தர் மட்டும்தான். எந்த ஊருக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள போய் நீங்க வீரப்பன்னு சொன்னாலுமே எல்லாருக்குமே அவர் மூஞ்சி ஞாபகம் வரும். ஒன் மேன், ஒன்லி ஒன் மேன், அவர் ஒருத்தர் தான். ஆனா ஃபேமஸ், தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸ். அப்பங்க ஃபேமஸ் கிடையாது. இவர் வந்து எவர் கிரீன் மாதிரி. இவர் இன்னும் 50 வருஷம் கழிச்சு கேட்டாலும் எல்லாருக்குமே தெரியும். வீரப்பன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எல்லாருமே அவுரா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆளுமையா வாழ்ந்துட்டு தான் இறந்திருக்கிறாரு. 1952 ஜனவரி மாசம் 18ஆம் தேதி, அதாவது தை மாசம் 3ஆம் தேதி அன்னைக்கு அவர் பிறந்திருக்கிறாரு. பிறந்து வளர்ந்த காலகட்டங்கள்லாம் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல தான் பிறந்து வளர்றாரு. கிராம பகுதி தான், கிராம பகுதி, மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல இவர் வளரும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா, இவங்க மாமா வேட்டைக்கு போயிட்டு இருக்காரு. இவங்க அப்பாவுடைய ரெக்கமெண்டேஷன் பேர்ல அவங்க மாமா கூட்டிட்டு போறாரு. இவர் கிராம பகுதின்னு சொன்னதுனால வேட்டைக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, முயல், காட்டுப்பன்னி, காட்டுக்கோழி, உடும்பு இது போன்ற விஷயங்கள்லாம் வேட்டையாடிட்டு வருவாங்களாம். இவரும் இளமை பருவத்துல ஸ்கூலுக்கு போகாத காலகட்டங்கள் தான் அந்த காலகட்டங்கள். அப்ப என்ன பண்றாரு, இவரும் கூட வேட்டைக்கு போறாரு. போயிட்டு இருந்தவரு இவங்க மாமா ஒரு காலகட்டத்துல யானையை வேட்டையாடி தந்தத்தை கள்ளச்சந்தையில விற்கிறாரு. இவரு தன்னுடைய 17 வயசு பையன் அப்படி இருக்கும் பொழுது யானையை முதல்ல வேட்டையாடி தந்தம் அப்படிங்கறத எடுக்கிறாராம். அப்படி எடுத்த காலகட்டங்கள்ல அனைவருமே ஆச்சரியப்பட்டாங்க. 17 வயசு பையன் கூஸ் முனுசாமிங்கிறத அவரோட இயற்பெயர். கூஸ் முனுசாமிக்கு இவ்வளவு வீரமா, இவ்வளவு தைரியமான்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அப்படி ஆச்சரியப்பட்ட உடனே எல்லாருமே வந்து அவரை ரொம்ப கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தோன்னே இவருடைய அண்ணன் தம்பி இவங்க பங்காளிங்களும் என்ன பண்றாங்க, ஒரு இதே ஃபீல்டுல தான் இருக்கிறாங்க. இதே வேட்டைக்கு தான் போறாங்க. அதுதான் அவங்களுக்கு வாழ்வாதாரமா இருக்குது. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல இவங்களுக்கு கூட ஒரு பிரச்சனை வருது. வீரப்பன் பெரிய ஆளா, இந்த அண்ணன் தம்பிங்க எல்லாம் இருக்கிறவங்க இவங்க பங்காளிங்க பெரிய ஆளான்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வருது. அவரு யாரையும் அப்படி நினைக்கலாம். ஆனா அவங்க பங்காளிங்க அப்படி நினைக்கும்போது என்ன ஆகுது, அவங்க வனத்துறையில போய் போட்டு கொடுக்குறாங்க. சார் இந்த மாதிரி வீரப்பன்னு ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வேட்டைக்கு போன காட்டோட பேரு அலங்காடு. அலங்காடு எனக்கு தான் சொந்தம்னு வீரப்பன் சொல்றான். நீங்களாம் சும்மான்னு சொல்றான். நீங்களாம் டம்மி பீஸ்ன்னு சொல்றான் வீரப்பன். வீரப்பனை நீங்க தான் தட்டி கேட்கணும். வீரப்பனை நீங்க தான் கட்டி போடணும்னு சொல்லி ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கிட்ட போய் அதை இதையும் சொல்லி ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கிட்ட போய் தூண்டி விடுறாங்க. வீரப்பன் இந்தாண்ட காட்டுக்குள்ள நுழையவே முடியல. காட்டுக்குள்ளடி போனா உடனே போய் போட்டு கொடுக்கறது. சார் இந்த மாதிரி பண்றான் சார்ன்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு இருந்த வீரப்பனுக்கு ஒரு கட்டத்துல தெரிஞ்சு போயிருது, இவங்க தான் பண்றாங்கன்னு. வீரப்பன் வந்து வான் பண்றாரு. வான் பண்ணிட்டு போன வாட்டி வீரப்பன் வேட்டைக்கு போயிருக்கும் போது போட்டு கொடுத்துட்டாங்க. வீரப்பன் வேட்டையாடிட்டு வந்த வாட்டி வந்த காவல்துறை என்ன பண்றாங்க, வீட்டுல வீரப்பன் வச்சிருந்த கறி பிடிச்சிட்டாங்க. வீரப்பன் அப்படிங்கும்போது வீரப்பன் தப்பிச்சு ஓடிட்டாரு. தப்பிச்சு போன வீரப்பனுக்கு தெரிஞ்சு போச்சு, தன்னோட பங்காளிங்க தான் இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே பங்காளிங்களை வந்து கொண்டு போடுங்கன்னு சொல்லி ஆள் விட்டு அவர் தகவல் சொல்லிட்டாரு, உங்களை என்னைக்குனாலும் நான் கொண்டுருவேன்னு சொல்லிட்டு. அப்ப வீரப்பன் என்ன பண்றாரு, சொன்ன உடனே அவங்க பங்காளிகள் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வந்து மன்னிப்புக்கு தூது அனுப்பிடுறாங்க. வீரப்பா நாங்க பண்ண தப்புதான், நீ மன்னிச்சிரு, நம்ம வந்து ஒண்ணும் மண்ணுமா இருந்துக்கலாம், நாங்க வந்து போட்டு கொடுத்த தப்புதான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு என்ன பண்றாங்க, நீ அந்த கேஸ் வந்து வெளியில வரதுக்கு அதுக்குண்டான செலவு நாங்களே ஏத்துக்கிறோம்னு சொல்லி கூப்பிடுறாங்க காம்ப்ரமைஸ் பேசுறதுக்கு. வந்த வீரப்பனுக்கு கறி விருந்து வைக்கிறேன், வா வீரப்பா சாப்பிடலாம்னு சொல்றாங்க. அவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையுமே வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இறங்கி வந்து பேசணும்னா அவங்க எல்லாம் நல்லா தான் பேசுறாங்கன்னு சொல்லி நம்பிட்டு அவங்க கிட்ட போய் அவங்க வீட்டுல வந்து கறி விருந்து சாப்பிடுறாரு. கறி விருந்து சாப்பிடும் பொழுது அந்த கெட்டவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க பங்காளிங்க பாட்டில் இருக்கு இல்லையா, சாராய பாட்டில், அதை நுணுக்கி தூளாக்கி அந்த கறி குழம்புல கலந்துருக்கிறாங்க. சாப்பிட்ட உடனே வீரப்பனுக்கு கொஞ்சோண்டு சாப்பிட்டோன்னே தெரிஞ்சிருச்சு, ஓகே என்னமோ பண்ணிவிட்டாங்கன்னு சொல்லிட்டு தப்பிச்சு போய் ஆஸ்பத்திரியில் போய் தன்னை காப்பாத்திக்கிறாரு. காப்பாத்திக்கிட்ட வாட்டி இவங்களை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. உடனே வந்து கேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகுது. வனத்துக்குள்ளோட இப்போ வந்து விலங்க வேட்டையாடின வீரப்பன் வந்து பாத்தீங்கன்னா, கூஸ் முனுசாமி வீரப்பன் வந்து பங்காளிகளை கொலை பண்ண பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு ஏற்படுது. அந்த பிரச்சனையின் காரணமா வீரப்பன் ஊருக்குள்ள எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுகிறது. பங்காளி சண்டையின் காரணமா, அண்ணன் தம்பி சண்டையின் காரணமா தான் வீரப்பன் முதல்ல காட்டுக்குள்ளடியே போறாரு. காட்டுக்குள்ள போன வீரப்பன் காட்டுக்குள்ள இருக்கிறதுனால இவருக்கு சாப்பாட்டுல விஷம் வச்ச அவங்க பங்காளிங்க காட்டுக்குள்ளேயே போக முடியல. ஏன்னா வீரப்பன் அங்க இருக்கிறாரு. காட்டுக்குள்ளடி போனா அவர் கொண்டு போடுவாருன்னு இவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க என்ன பண்றாங்க, காட்டுக்குள்ளடி போனாதான் இவங்களுக்கு வாழ்வாதாரம். அதனால காட்டுக்குள்ள போக முடியாம இருக்கிறனால இவங்களுக்கு கொஞ்சம் வறுமை அப்படிங்கிறது ஏற்படுகிறது. காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வீரப்பனார் வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்களுக்கு வந்து நல்லது பண்றாரு. அவருக்கான மெயின் சோர்ஸ் அப்படிங்கிறது என்னது, யானை தந்தம், அப்புறமேட்டு சந்தன மரம் வெட்டுறது, இதெல்லாம் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் பண்ணியிருக்கிறாரு. பண்ண வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதை சோர்ஸாக வச்சுக்கிட்டு எத்தனையோ ஏழை மக்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறாரு. ஏழை மக்களுக்கு ஒரு மெயின் சோர்ஸ் என்னது, சாப்பாடு, மலை மேலே கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம். இந்த 2026 பிறந்திருக்குது இன்னைக்கு 2ஆம் தேதி. இன்னைக்கு வரைக்கும் கூட சரியான சாலை வசதி இல்லாத கிராமங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வீரப்பன் காட்டில் இருந்த காலகட்டங்களில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இவர் சம்பாதிக்கக்கூடிய காசுல ஒரு பெரும் பகுதியை மக்களுக்கு கொடுத்து உதவி பண்ணியிருக்கிறாரு. குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, இதை வாங்கி போடுங்க.
உங்களுக்கு சாப்பாட்டுக்கு அரிசியிலே இந்த சாப்பாட்டுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. உங்க திருவிழா நடத்த காசுலயே இந்தாங்க இந்த காசை வச்சுக்கோங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் வீடு இல்லையா, வீடு கட்டுறதுக்கு இந்த காசு வச்சுக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வாரி வாரி குடுத்துருக்கிறாரு. வள்ளலாட்டம் வாழ்ந்திருக்கிறாரு கிராமப்புற மக்களுக்கு, கிராம பழங்குடியின மக்களுக்கு. அதன் காரணமா கிராமப்புற மக்கள் இன்னைக்கு வரைக்கும் அவர வந்து தெய்வமா மனசுக்குள்ள வச்சு பார்க்குறாங்க. அப்படி இருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில நெறைய விஷயம் அவர் நல்லது பண்ணிட்டே இருக்கிறாரு கிராமத்துக்குள்ளாடி. அப்படி இருக்கும் பொழுது இந்தாண்ட அவருடைய கிரைம் ரேட் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. சட்டத்த பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு தேடப்படும் குற்றவாளியா அறியப்படுகிறாரு. தேடப்படும் குற்றவாளியா இருக்கக்கூடிய அவரு ஒரு தடவ கர்நாடக போலீஸ்ல மாட்டுறாரு. வியாபாரம் பேச கர்நாடகா போனப்ப. அங்க மாட்டுனவரு, அப்ப அவர ஒரு ஃபோட்டோ புடிச்சிருக்காங்க. அந்த ஒரு ஃபோட்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ. ரொம்ப வருஷமாவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர பத்தின ஃபோட்டோ அப்படியே இருந்துட்டு இருந்துச்சு. பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த வீரப்பன் காட்டுக்குள்ளாடி செட்டில் ஆகுறாரு. ஒரு காலகட்டங்கள்ல வனத்துறையை சேர்ந்த ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பழங்குடியின பெண்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி அவர சுட்டு கொலை பண்றாரு. சுட்டு கொலை பண்ண வாட்டி, அவருடைய பேரு அப்படிங்கிறது வெளியில ரீச் ஆகுது. வெளியில ரீச் ஆன வாட்டி, மிகப்பெரிய அளவுல வந்து அவர தொலவுறாங்க. அப்படி தொலவும் பொழுதும், அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுடைய சப்போர்ட்னால வீரப்பன் அவர்கள வந்து பார்த்தீங்கன்னா, யாராலயுமே ஒண்ணுமே பண்ண முடியல. மக்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்குது வீரப்பனார் அவர்களுக்கு. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல, இவருக்கு தேவையான மெயின் சோர்ஸ் ஆயுதங்கள் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. அதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநில எல்லைக்குள்ளடி உட்பட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளடி போய், அங்க இருக்கக்கூடிய காவலர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றாரு, துப்பாக்கியெல்லாம் வந்து வாங்கிட்டு வர்றாரு. துப்பாக்கி குண்டுகள்லாம் வந்து அங்கருந்து எடுத்துட்டு வர்றாரு. பறிமுதல் பண்ணி எடுத்துட்டு வர்றாரு. பொதுவா போலீஸ் தான் எல்லா இடத்துலயும் போய் பறிமுதல் பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. ஆனா வீரப்பனார் வந்து அங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறதெல்லாம் வந்து பறிமுதல் பண்ணி எடுத்துட்டு வர்றாரு. யாரையும் எதுவும் பண்ணல. அப்படி ஒரு நல்ல இடத்துல அந்த மாரி அவரு பண்ணிட்டு வர்றாரு. பண்ணிட்டு வந்தாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மாற்றங்கள் அவரோட வாழ்க்கையில அப்படிங்கிறது நடக்குது. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இப்போ வந்து போலீஸ்ட்ட இருக்கிறதையே எடுத்துட்டு போறாரு அப்படின்னா, ஒரு சாதாரண ஆளா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அவர தேடி இந்திய துணை ராணுவம், அதிரடிப்படை இப்படி ஏகப்பட்ட பேர் வராங்க. தமிழ்நாடு போலீஸு, ஆந்திரா போலீஸு, கர்நாடகா போலீஸு, கேரளா போலீஸு. அப்புறமேட்டு அதிரடிப்படை கிட்டத்தட்ட 5 டிபார்ட்மெண்ட்ட சேர்ந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஸ்டேட் போலீஸு, அடுத்தது ஒரு டிபார்ட்மெண்ட் அதிரடிப்படை. இவங்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸ். இவங்கலாம் வந்து தொலவுன்னு தொலவுறாங்க. அப்படி தொலவும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது எதிர் தரப்புல இருக்கக்கூடிய காவல்துறை மற்றும் அதிரடிப்படையினரால நடத்தப்படுகிறது. இதுல கோவப்பட்ட வீரப்பனார் வந்து பார்த்தீங்கன்னா, சம்பந்தப்பட்ட நபர்கள சுட்டு கொலை செய்றாரு. என்னை தேடி வந்தீங்கன்னா, நீங்க என்னை மட்டும் தானே தொலவணும். அப்பாவி பெண்கள, அப்பாவி மக்கள எதுக்கோசரம் தொந்தரவு பண்றீங்கன்னு சொல்லிட்டு, அவிங்க எல்லாரையுமே சுட்டு கொலை பண்றாரு. அப்படி சுட்டு கொலை பண்ணவாட்டி, அவருடைய பேர் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு தொட முடியாத இடத்துக்கு போகுது. அப்படி இருந்த வீரப்பனார் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பலாம் கர்நாடகால இருந்து தண்ணி குடுக்க மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை வருதோ, அப்பலாம் இவர் வந்து குரல் குடுத்திருக்கிறாரு. பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா, வீரப்பன்ட்ட போனா சரியாயிரும்ன்ற நம்பிக்கையோட வந்திருக்கிறாங்க. இப்ப யாராச்சும் ஒருத்தர் கல்யாணம் பண்றதுக்கு காசு இல்ல, ஒரு நல்லது கெட்டது பண்றதுக்கு காசு இல்ல அப்படின்னா வீரப்பன்ட்ட போயிருக்கிறாங்க. யாராச்சும் ஊருக்குள்ள சண்டித்தனம் பண்றாங்க, சண்டியரா இருக்கிறாங்க, தப்பு பண்றாங்க அப்படின்னா, அந்த நியாயமும் வீரப்பனார்கிட்ட போயிருக்குது. ஊருக்குள்ளாடி எழுதப்படாத ஒரு தீர்ப்பு அவர் குடுக்கறது தான். கோர்ட் மாரி அவர் இருந்திருக்கிறாரு. யாரு வேணாலும் அவர போய் பார்க்க முடியும். எளிதா அணுக முடியும். மக்களா இருக்கிற யாரு வேணாலும் அவர போய் பார்க்க முடியுன்ற மாரி தான் அவரு இருந்திருக்கிறாரு, வாழ்ந்திருக்கிறாரு. அவர நம்பி போனா இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர நம்பி நெறைய பேர் போயிருக்கிறாங்க. நம்பி போனவங்க எல்லாருக்குமே நெறையா தீர்வுகள் அப்படிங்கிறதும் கிடைச்சிருக்குது. அதன் காரணமா வீரப்பனார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே தொட முடியாத ஒரு உச்சத்த நோக்கி போறாரு வாழ்க்கையில. யாருமே எதிர்பார்க்காத ஒரு உயரத்த அப்படிங்கிறத அடையறாரு. அப்படி இருந்த வீரப்பனார் வந்து பார்த்தீங்கன்னா, முத்துலட்சுமிங்கக்கூடிய ஒரு பெண்ண வந்து காதலிக்கிறாரு. காதலிச்சு அவர திருமணம் பண்ணிக்கிறாரு. திருமணம் பண்ணிட்டு இருந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு சந்தன மரம் அப்படிங்கிறது மெயின் சோர்ஸ் ஆஃப் பிசினஸா இருக்குது. அவர் கல்யாணம் பண்றாரு. அவருக்கு பெண் குழந்தைங்க 2 பேர் பொறக்குறாங்க. அவர் வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, வீரப்பனாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே வந்து ஊருக்குள்ள இருக்கிறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயாச்சும் பிள்ளைங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு, பிள்ளைங்க ஆசைப்படுது அப்படின்னா, காவல்துறையுடைய தேடுதல் வேட்டை சுமாரா இருக்கக்கூடிய பகுதிக்கு அவங்கள வர சொல்லி இவரு சந்திப்பாராம். இந்த மாரி அவர் வந்து அவரோட வாழ்க்கையில 36 வருஷம் அப்படிங்கிறது அலங்காட்டுக்குள்ளாடி தான் நடந்திருக்கிறார். அலங்காட்டுக்குள்ளாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்த வீரப்பனார் வந்து பார்த்தீங்கன்னா, விஜயகுமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரால அதிரடிப்படையை சேர்ந்த ஒருத்தரால சுட்டு கொலை செய்யப்படுகிறார். அதுக்கு அவிங்க வச்ச பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் குக்கூன். இன்னைக்கு வந்து நடிகர் ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு இல்லையா? டைகர் குக்கூன் அப்படிங்கிறாருல்ல, அதே மாரி வீரப்பனார் அவர்கள சுட்டுக் கொல்றதுக்கோசரம் தமிழக அரசாங்கத்தால உருவாக்கப்பட்ட, தமிழக அரசால் ஏவப்பட்ட, தமிழக அரசால் அனுப்பப்பட்ட அதிரடிப்படை உருவாக்குன பேர் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஆப்ரேஷன் குக்கூன். அந்த பேர் வச்சு இவங்க என்ன பண்றாங்க, எஸ்கேஎஸ் சேலத்துல இருக்கக்கூடிய எஸ்கேஎஸ் ஆஸ்பத்திரிக்கு வீரப்பனார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட்டுக்கோசரம் வயசாயிருச்சு, கண்ல பொற விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்டுக்கோசரம் அவர் போறாரு. அவர் போகும்போது
அவருக்கு தெரியாம இவங்க பிளான் பண்ணி இவங்க அவர கொலை பண்ணதா சொல்றாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அவருக்கு தெரியாமலாம் அவர் ஒண்ணும் பண்ண முடியாது. இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, சாப்பாட்டுல விஷம் வச்சுட்டாங்க. சாப்பாட்டுல விஷம் வச்சு தான் வந்து வீரப்பனார வந்து கொஞ்சம் மயக்கமடைய வச்சுட்டு, அவரு இறந்து போனவாட்டி அவரோட சடலத்த தான் இவங்க சுட்டுருக்காங்க. ஏன்னா, அவர சுட்டதா சொல்லக்கூடிய ஆம்புலன்ஸ்ல எந்த ரத்த துளிகளுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் நெறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், வீரப்பனார் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா, அவர் ஒரு குற்றவாளி அப்படிங்கிறதுனால, அவருக்கு வந்து மணிமண்டபம் கட்ட முடியாதுன்னு சொல்லி அரசாங்கத்தோட தரப்புல சொல்லப்பட்டுச்சு. அவங்கலாம் சொல்லி முடிச்ச வாட்டி தான் ஒரு இது தீர்ப்புல கோர்ட்ல வந்து 20 வருஷமா நடந்த வழக்குல ஒரு தீர்ப்பு குடுக்குறாங்க. சந்தன கடத்தல் வழக்குக்கும், வீரப்பனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இது அவரு மேல காவல்துறையால ஜோடிக்கப்பட்ட பொய் வழக்குன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது வெளியில வருது. ஸோ வீரப்பனார் அவர்கள் மேல சுமத்தப்பட்ட வழக்குகள்ல ஏகப்பட்ட வழக்குகள் அப்படிங்கிறது பொய் வழக்கா தான் இருக்குது. இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வீடியோங்கிறது விரைவில் மேக் பண்றோங்க.